ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட படகு மோதியதில் பிரகாசம் அணையின் தூண்கள் சேதமடைந்துள்ளன. ஆந்திராவில் 2 நாட்கள் பெய்த தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விஜயவாடா அருகே உள்ள பிரகாசம் அணைக்கு மணிக்கு 11,33,076 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட பெரிய படகு ஒன்று பிரகாசம் அணையின் மீது மோதியதில் அணையின் 3 தூண்கள் கடும் சேதமடைந்துள்ளன. எனவே அணையின் பாதுகாப்பை கருதி அங்குள்ள 70 மதகுகளையும் திறந்து அணைக்கு வந்து சேரும் மொத்த தண்ணீரையும் அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் விஜயவாடா சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 121 ஆண்டு பிரகாசம் அணை வரலாற்றில் ஒரே சமயத்தில் அதிக தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும். தெலங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தில் காரில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்லாலும் அவருடைய மகளான இளம் விஞ்ஞானி அஸ்வினியும் ஹைதராபாத்தில் உள்ள விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றனர். அவர்களின் கார் அக்கோடு ஓடையில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற போது தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜேசிபி வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அந்த பகுதிக்கு சென்ற முதல்வர் சந்திரபாபு நாயுடு படகில் சென்று பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்து விஜயவாடா அருகே வெள்ளம் தேங்கிய பகுதிகளுக்கு ஜேசிபி வாகனத்தில் சென்ற அவர் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் பேரிடர் மீட்பு குழுவினரை சந்தித்து மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. மக்கள் செய்வதறியாது தவித்து வரும் நிலையில் இடைவிடாமல் மீட்பு பணிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏரி போல் காட்சியளிக்கும் விஜயவாடாவை கழுகு பார்வையில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.